ஃபேமிலியோட தியேட்டரில் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த விடாமுயற்சி படத்தை தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். ஓவராலாக இந்த படம் வந்து நல்லா தான் இருக்குது, ஒர்த்து தான் பார்க்குறதுக்கு. இந்த படத்தில் அஜித் சாருக்கு பில்டப்பான இன்ட்ரோ சீன்னா இருக்காது, மாசான டைலாக்னா இருக்காது. இந்த படத்தோட கதை என்னவோ அந்த கதைக்கு தகுந்த மாதிரி நடிச்சிருக்காரு. படத்தோட கதாநாயகன் அர்ஜுன் வந்து தான் மனைவி கையில் அவங்க அப்பா வீட்டுக்கு கொண்டு போய் விடுறதுக்காக தான் காரை எடுத்துகிட்டு ஒரு லாங் ட்ரிப் போகிறாங்க. அப்படி போகிற வழியில் ஒரு சில மர்மமான நபர்கள் வந்து பிளான் போட்டு தான் மனைவியை வந்து கடத்துறாங்க. வாச தெரியாத அந்த ஊரில் தான் மனைவி கையில் வந்து அவர் எப்படி கண்டுபிடிக்கிறாரு, அதுக்காக அவர் என்ன பண்ணுறாருந்தாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. நான் வந்து இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் வச்சுருக்கேன். படத்தை ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் வெறும் ஆக்ஷனாக இருக்கணும், காமெடினா நிறையா இருக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் இந்த படத்தை நீங்கள் பார்க்க வந்தீங்கன்னா அப்படின்னா எதிர்பார்க்காதீங்க, படத்தை படமாக பார்க்க வாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக செம்ம ஸ்ட்ராங்குங்க. ஒளிப்பதிவாக இருக்கட்டும், பின்னணி இசையாக இருக்கட்டும், ரெண்டுமே வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங்கும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் ஒரு கார் ஃபைட் சீன் இருக்குங்க. அதை காட்டின அந்த விதம், அந்த சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, செம்ம மாசாகவும் இருந்துச்சு. அதே சமயம் படத்தோட ஸ்க்ரீன் பிளே சஸ்பென்ஸாகவும் இருக்கும், நல்ல த்ரில்லிங்காகவும் இருக்கும். முக்கியமாக இந்த படத்தில் வர பிஜிஎம் வந்து ஃபேன்ஸுக்காகவே அனிருத் வந்து செதுக்கியிருக்கானே சொல்லலாம். தரமான பிஜிஎம். அஜித் சாரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, திரிஷாவோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அர்ஜுன், ரெஜினா, ஆரவ் உங்களோட போர்ஷனாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து எழுதியிருக்காங்க. ஓவராலாக இந்த படம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஃபேன்ஸுக்கான ஒரு கூஸ்பம்ஸ் சீன்னா பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்கு. ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மாறி மாறி சண்டை போட்டுக்காதீங்க. தேட்டருக்குள்ளே வந்தால் ரசிகனாக இருங்க. தேட்டரை விட்டு வெளியே போனீங்கன்னா அவங்களோட நார்மல் லைஃப்பை வாழ ஆரம்பிச்சிருங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, நான் தலை ரசிகனாக இருக்கேன் ஆனால் டிசப்பாயிண்டாக இருக்குது, நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த படம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காதல் மன்னனாக இருக்கட்டும், முகவரியாக இருக்கட்டும், அந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அஜித் சார் எப்படி இருப்பார், ஸோ அதெல்லாம் பார்த்து தானே வந்தீங்க. அப்போ அவரோட எல்லா படத்துக்கும் நீங்கள் ஒரு ஃபேன்ஸாக சப்போர்ட் பண்ணுங்கள், எதிர்பார்க்காதீங்க. அந்த படத்தோட கதை என்ன, அந்த படத்தில் அவர் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு, ஸோ இந்த படம் நமக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, அதில் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்ட் செட்டை வந்து மாற்றிக்கிங்க. இனிமேல் ஏகே சாரை இது வரைக்கும் பார்க்காத ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோலில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள்.